என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தையே செய்வினை மருந்து ஒன்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எதில் கலந்து வைத்து கொடுத்து இதுபோன்ற ஒரு நிலையை உன் குடும்பத்திற்கு இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்த பிறகு அம்மா உனக்கு சொல்லாமல் செல்ல முடியுமா? இன்று இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் நேரம். நிச்சயமாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். சுற்றிலும் சுயநலமான மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் யார் மனது என்னவாகும் என்று கூட தெரிந்தும் அதையே அப்படியே செய்ய நினைக்கும் மனிதர்கள், நம்மால் ஒருவர் வேதனைப்படுகிறார்களே என்ற எண்ணம் சிறு துளியளவு கூட மனதில் இல்லாமல் அதை சரியாக நடத்தி விடுகின்றவர்கள், எப்பொழுதும் இன்னொருவரின் சந்தோஷத்தில் தன்னுடைய வேதனையை பார்க்கின்றவர்கள், எப்பொழுதும் இன்னொருவரின் கவலையில்தான் தன் சந்தோஷத்தை தேடி பிடிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் எனும் பொழுது, இதையெல்லாமும் தாண்டி உனக்கான ஒரு சந்தோஷமான நேரத்தை நிச்சயமாக நீ என்னவென்று உருவாக்கிவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு இந்த வராகி நான் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக தெரிந்து கொண்ட பிறகு எந்த ஒரு முடிவிற்கும் நிச்சயமாக நீ வர வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்வது என்னவென்று நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும். உனக்கான நேரத்தை நான் உனக்கென வகுத்து கொடுப்பது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இத்தனை நாளும் இத்தனை தருணத்திலும் அம்மா உனக்காக உடன் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான நல்லதை நான் என்றும் எப்பொழுதும் உனக்கு சொல்லித் தருவேன். உனக்கான நன்மதிப்பை எப்பொழுதும் நான் உனக்கே என்று கொடுத்து விடுவேன். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்கக்கூடாது. எந்த காலத்திலும் உனக்கு விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரமும் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது. இத்தனை நாளும் ஒவ்வொரு மனிதரும் அவரவர் தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பது கூட தெரியாமல் வெள்ளந்தியாக இருக்கிறது என் பிள்ளை என்பதனை நினைத்து நான் வருத்தமடைந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். சுற்றி இருப்பவர்களை உணர்ந்துதான் எது நடந்தாலும் பரவாயில்லை, அந்தந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களையும் துக்கங்களையும் அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல நமக்கானதாக எப்படி மாற்ற வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ கற்றுக்கொண்டாய் அல்லவா? நமக்கான சூழ்நிலையை நாம் எப்படி உணர வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொண்டாய் அல்லவா? இதையெல்லாமுமே தெரிந்து புரிந்து நாம் வாழ்ந்துவிடும் இந்த காலம் இனி எல்லாவற்றையும் முழுமையாக உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி முன்னின்று உனக்கு எதையுமே சொல்லிவிடும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ முன்னின்று என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காது. இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்தது என்னவென்று நீ உணராமல் இருந்திருந்தாலும் எதுவுமே புரியாமல் இல்லை. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் உனக்கு தெரியாமல் இல்லை. எது நடந்தாலும் உனக்கான மகிழ்ச்சி அதில் எப்படி இருக்கிறது என்பதனை மட்டும் பார்க்க தொடங்கு. உன் மனதிற்கு அது சந்தோஷமாக இல்லை என்றால் நீ எதற்காகவும் இனி கலங்காதே. உன் மனதில் அது நிம்மதியை கொடுக்கவில்லை என்றால் அதன் பின்னால் ஒருபோதும் ஓடித் திரியாது. எத்தனை காலம் வாழப்போகின்ற வாழ்க்கை என்று தெரியாமல் தானே, விடை தெரியாத பயணமாகத்தானே
முடிவில்லாத ஒரு நேரமாகத்தானே இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ இருக்கின்ற நேரத்தில் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை தொலைக்காமல் நீ வாழ்ந்து கொண்டிரு. இது எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ திரும்பி பார்க்கும் பொழுது நீ உனக்காக வாழ்ந்திருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். உனக்கான நேரத்தை நீ என்னவென்று உருவாக்கி இருக்கிறாய் என்பதனை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடக்குமோ என்று எல்லாமும் எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்காதே. உனக்கான தேவைகளில் அது உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை சரியாகவே கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளை இனி எதையும் யோசித்து மனம் பேதலித்து விடாமல் உன்னை தேடி வந்து நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொன்றிலும் உன் மனதை நீ செயல்படுத்து. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த செய்வினைகள் செய்யப்பட்ட விதம் இதுவெல்லாமும் தெரிந்தால் நிச்சயமாக நீ கலங்கித்தான் போவாய். இப்படி எல்லாமும் கூட வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் உடைந்துதான் போவாய். இதையெல்லாமும் செய்வதற்கு இவர்களுக்கு நிச்சயமாக மனது வருகிறதல்லவா? எப்பொழுதும் அன்புதான் இங்கு தோற்று போகிறது. உண்மையான அன்பிற்கு எப்பொழுதுமே இங்கு மரியாதை கிடப்பதில்லை. உண்மையான அன்பு வைப்பவர்களுக்கு போலியான உறவும் போலியான போலியான தோற்றம் கொண்டவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லவர்களும் தான் இருப்பார்கள். அப்படிதான் இந்த வாழ்க்கை ஒருவரோடு ஒருவரை பின்னி பிணைத்து வைத்திருக்கிறது. அதில்தான் சுவாரஸ்யமும் அடங்கி இருக்கிறதல்லவா? இந்த சுவாரஸ்யம் என்னவென்று தொடர வேண்டும் என்றால், இல்லது இந்த சுவாரஸ்யம் எனக்கு வேண்டாம், எனக்கு உண்மையான அன்பை அடையாளப்படுத்து என்று நீ சொல்வாயானாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை கொடுப்பதில் நான் முழுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதனை உன் வாழ்க்கையாக நான் மாற்ற நினைக்கிறேனோ அதைத்தான் நான் உன் வாழ்க்கையாக மாற்றுவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை எல்லாமும் உணர்ந்து கொண்டும் பல நன்மைகளை எல்லாமும் புரிந்து கொண்டும் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாகவும் நன்மதிப்போடும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது என்றுமே உனக்கே இனி உரித்தான பல விஷயங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் இனி எப்பொழுதுமே உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நிச்சயமான ஒரு நன்மையை உறுதியாக தரத்தான் வேண்டும். செய்வினைகள் போன்ற தீவினைகளை எல்லாமும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக கை கொடுத்து நிற்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உன்னை என்னவாக நினைக்கிறேனோ, நான் உன்னை என்னவாக மாற்றிவிட எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நேரங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையுமே நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் நமக்காக செய்து விடுவார்கள் என்றோ, நம்முடைய உணர்வுகளை மதித்து விடுவார்கள் என்றோ கனவு கண்டு விடாது. அப்படி இருப்பவர்கள் எப்பொழுதுமே உன்னை மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். அப்படி இருக்கின்றவர்கள் ஒருபோதும் மற்றவர்கள் முன்னிலையில்
உன்னை விட்டு கொடுத்து பேசிவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கு உன்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லையோ, யாருக்கு உன்னை பற்றி எந்த கவலையும் இல்லையோ, அவர்கள்தான் எந்த நிலையிலும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் நீ காயப்படுவதைக் கண்டு ரசிப்பார்கள். நீ கண்ணீர் சிந்துவதை அதிகமாக விரும்புவார்கள். என் குழந்தையே, செய்வினை மருந்து என்பது எப்படி ஒருவரை ஆட்டி படைக்கும் தெரியுமா? அவர்கள் எதை செய்கிறார்களோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய். அதாவது, ஒரு குடும்பமே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறது உன் குடும்பத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்று. ஒரு குடும்பமே உன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்த இது போன்ற முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்னதான் நடந்து விட்டது என்று நீ யோசிக்கும் பொழுதுகளில் உன் அம்மா உனக்கு இன்று தெளிவாகச் சொல்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு நிறைவோடு சொல்ல காத்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தது என்று எல்லாமும் இனி கலங்காமல் இரு. உனக்காக இந்த வராகி நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். முழுமையான விஷயங்களோடு உன்னை எப்பொழுதும் நான் சரி செய்து கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான ஒன்றை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. செய்வினைகளை இவர்கள் செய்ததற்கு முழுக்க முழுக்க உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் காரணம். ஏன் தெரியுமா? இவர்களை செய்ய விட்டதே அவர்கள்தானே. செய்வினைகளை நிச்சயமாக வேறு எந்த வகையிலும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் உனக்கு தெய்வம் துணையாக இருக்கிறது. உன் வீட்டில் தெய்வம் உனக்கு பாதுகாவலாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வேறு எந்த வகையிலும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் நிச்சயமாக செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். இதையெல்லாமும் தாண்டி நாம் என்னவெல்லாமும் உணர்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இவர்கள் காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை இவர்கள் புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் தேவையற்ற விஷயங்களை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பேச நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் இனி வரும் நாட்களில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்கள் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாகவும் சரியாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சரியா தவறா என்பதனை உணர்ந்து நீ வாழ்ந்திருக்க வேண்டும். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருக்க வேண்டாம். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ பதறி இருக்க வேண்டாம். எந்த நேரமும் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வராகி நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே நான் நடத்தி விடுவேன் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, பேசி பேசியே தீய விஷயங்களை சொல்லியே எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தே உன் வீட்டில் ஒரு பிள்ளையை அவர்கள் வசமாக வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிள்ளையினுடைய செயல்பாடுகளினால் உன்னுடைய குடும்பமானது அதிகமான அவமானத்தை தாங்கி நிற்கிறது. எப்பொழுதும் மற்றவர்கள் இதை பற்றி பேசுவதும் குறை சொல்வதும் இவர்களினுடைய நடவடிக்கைகளை பற்றி தவறாக பேசுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
உனக்கே என்று நான் சொல்லித் தருவதில் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ உணரத்தான் போகிறாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இது போன்ற ஒரு மாற்றங்களுக்குள் கொண்டு வர துடிக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. நிச்சயமாக நீ உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்னதான் நடந்துவிட்டது என்று சொல்லி இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். என் பிள்ளையே, இவர்களை விரைவாகவே உன் வசமாக்கிவிட முடியும். இந்த பிள்ளையை நீ நினைத்தால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும். எப்படி தெரியுமா? இன்றிருக்கின்ற பிள்ளைகள் இன்று சம்பந்தமே இல்லாத இன்னொருவரின் பேச்சை கேட்க துணிகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? யாருடைய பேச்சை இவர்கள் கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் இருந்து இவர்களுக்கு அதிகமான அன்பு கிடைக்கிறது என்ற அர்த்தம். அதாவது உன்னிடத்தில் கிடைக்காத ஒரு விஷயம், உன்னிடத்தில் நடக்காத ஒரு விஷயம் அவர்களுக்கு இன்னொருவர் கொடுக்கும் பொழுது அது அற்புதமாக தெரிகின்றது. இன்னொருவர் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய உண்மையாக தெரிகிறது. இப்படியாக ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நிச்சயமான ஒன்று நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய். அவர்களை நிச்சயமாக மாற்றக்கூடிய மன வலிமை உனக்குள் இருக்கிறது. அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அடிக்கடி கலந்துரையாடி ஒவ்வொருவரினுடைய மனதிலும் என்ன இருக்கிறது என்பதனை வெளிப்படையாக பேசி தீர்க்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மனதில் இருக்கும் எண்ணங்களும் சிந்தனைகளும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். மற்றவர்கள் இதற்கிடையில் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்படியே மற்றவர்கள் உள்ளே நுழைந்தாலும் மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களை இவர்கள் நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார்கள். அவர்கள் அப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று இதையெல்லாமுமே வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் இருந்தாலும் இனி உனக்கே என்று நான் சொல்லும் இந்த நேரம், இனி எல்லாவற்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் முன்னிலையில் நான் இருப்பதும் உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைப்பதும் இனி எந்த நாளும் உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பதுமாக இருக்கிறது என்பதனை நீ மறக்காது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி இனிமேலும் நீ கலங்காமல் இரு. உன்னோடு இந்த வராகி நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். முழுக்க முழுக்க உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் இந்த நாட்களில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. எதையுமே கைவிட நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வாழ்க்கையை உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளது போதும். இனி எந்த மாற்றங்களையும் எந்த தேவைகளையும் உணர்ந்து நீ நன் மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மை. வராகி சொன்னது போல தீமைகளை எல்லாமும் விரட்டிவிட வேண்டும். மற்றவர்கள் பேச்சினால் செய்வினைகளை உன் குடும்பத்திற்குள் நுழைக்கிறார்கள். இதையெல்லாமும் நீ நிச்சயமாக விட்டு விடாதே. வெகு விரைவாகவே நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ அஞ்சி நடுங்க வேண்டாம். எது நடந்தாலும்
நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் என் குழந்தை தெளிவோடு இரு. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.